நடந்து தராரு. அடடா, தாத்தா வந்துகிட்டு இருக்காரு. சீக்கிரம் எல்லாரும் காதை முடிக்குங்க, இல்லைன்னா ஒரு பாட்டு பாட ஆரம்பிச்சிருவாரு. குட் மார்னிங் எவ்ரிபடி. இன்னைக்கு நான் உங்க எல்லாருக்காகவும் ஒரு புது ராகத்தை கண்டுபிடிச்சிருக்க. ரொம்ப நல்ல ராகம், கேக்குறீங்களா? இப்ப பாருங்க. தாத்தா, இந்த மாதிரி பேங்க்ல வந்து நீங்க பாட்டு பாடக்கூடாது, அப்புறம் என் வேலை போயிடும் தாத்தா. நம்ம ஒரு வேலை பண்ணுவோம். சாயந்தரம் ஜாலியா டீயும் பக்கோடாவும் சாப்பிட்டுக்கிட்டு நாங்க எல்லாரும் உட்காந்து உங்க பாட்டை கேட்கறோம். Veda City Bank, East or West, X-ray man is the best. Stop. என்ன பண்றீங்க நீங்க? இந்நேரம் நான் பிரேக் போடாம உங்க மேல இடிச்சிருந்தா? சாரி ப்ளீஸ், கோவப்படாதீங்க, கத்தாதீங்க. எனக்கு சவுண்ட் சுத்தமா பிடிக்காது. ஐம் சாரி. பண்றதையும் பண்ணிட்டு இதுல சாரி வேறயா? கார்ட்டூன் மாதிரி ட்ரெஸ் போட்டு வந்து நின்னுக்கிட்டு வில்லன் மாதிரி டயலாக் பேசுற. உன்ன மாதிரி ஆளுங்களை பிடிச்சு முதல்ல போலீஸ் கிட்ட ஒப்படைக்கணும். நான் தான் சொன்னேன்ல என் மேல கோவப்படாதீங்கன்னு. யாராவது என்னை பார்த்து கத்திக்கிட்டு இருந்தாங்கன்னா எனக்கு அது சுத்தமா பிடிக்காது. சரி நான் கிளம்பட்டுமா? நீங்க தாராளமா போகலாம். ஆல்வேஸ் ரிமெம்பர், ஈஸ்ட் ஆர் வெஸ்ட், எக்ஸ்ரே மேன் இஸ் த பெஸ்ட். Hello, I am X-ray man. ஹலோ. வரட்டுமா? திருடன் பேங்க கொள்ளையடிச்சிட்டு போறான், ஓடி வாங்க. உன் ப்ராப்ளம் என்னடா சின்ன பையா? இப்ப ஏன் நீ என்னைய ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்க? பையன்னு மட்டும் சொல்லாதீங்க அங்கிள். ஷிவா, என்னோட பேரு ஷிவா. அங்கிள், ஒழுங்கா நீங்க கொள்ளையடிச்ச பணத்தை கொண்டு போய் பேங்க்ல கொடுங்க. அதுக்கப்புறம் மறக்காம லட்டு சிங் சார் கிட்ட போய் சரணடைஞ்சிடுங்க. அதுதான் உங்க உடம்புக்கு நல்லது. இல்ல 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 இல்ல, இனிமேல் என்ன அடிக்காத, என்ன அடிக்காத. எனக்கு அடி வாங்குறதுனால ரொம்ப பயம், வேண்டாம். அடி வாங்குறதுக்கு உங்களுக்கு இவ்வளவு பயம் இருக்கு, ஆனா திருடுறதுக்கு உங்களுக்கு பயமா இல்லையா? ஒழுங்கா போய் எல்லா பணத்தையும் பேங்க்ல ஒப்படைங்க. நான் தான் சொன்னல என்ன அடிக்க வேண்டான்னு. ஆனா நீ என்னைய திட்ட ஆரம்பிச்சுட்ட. இனி பொறுமையா இருக்க மாட்டேன். வரட்டுமா? பாய் பாய் பாய். முடிஞ்சா வந்து என்ன புடிச்சு காட்டு. கைக்கு கிடைச்ச பணம் ஒரு சின்ன பையனால மிஸ் ஆகி போயிடுச்சு. எனக்கு என்னோட எக்ஸ்பெரிமெண்ட்ஸ்க்காக நிறைய காசு தேவைப்படுது. அந்த காசு எனக்கு எங்க இருந்து கிடைக்கும்? பாஸ்,
பாஸ் என்னன்னு சொல்ல? நீங்க கோவத்துல கெமிக்கலை கொஞ்சம் அதிகமா கலக்கிற மாதிரி இருக்கு. அது ஆபத்து பாஸ். ஒரு சின்ன பையனால தான் இன்னைக்கு நான் காசு இல்லாம வெறும் கையோட வந்திருக்கேன். அந்த சின்ன பையனை நான் விடுறதா இல்ல. ஈஸ்டோ வெஸ்டோ உங்களோட பெஸ்ட்னு சொல்றதுக்கு ஒருத்தன் இருக்கான். இல்ல, எப்பவுமே நான் தான் பெஸ்ட். அந்த பையனுக்கு நான் புரிய வைப்பேன். ஈஸ்ட் ஆர் வெஸ்ட், எக்ஸ்ரே மேன் இஸ் தி பெஸ்ட். ஒட்டுமொத்த வேதா சிட்டியையும் ஒரு எக்ஸ்ரே மேன் கலக்கிக்கிட்டு இருக்கான். அவனோட கண்ணாடியில தான் பவரே இருக்கு. அது மட்டும் இல்ல, அவன் ரொம்ப சுலபமா எல்லா இடத்தையும் கொள்ளடிக்கிறான். லட்டு சிங் சார், அந்த எக்ஸ்ரே மேனை பிடிக்கிறதுக்காக உங்ககிட்ட என்ன பிளான் இருக்கு? இல்ல உங்ககிட்ட எந்த பிளானும் இல்லையா? சொல்லுங்க. வேற வழியே இல்ல. வேதா சிட்டி மக்களுக்கு நீங்க பதில சொல்லி ஏய், நீங்க என்கிட்ட கேள்வியை கேக்குறீங்களா இல்ல என்ன பயமுறுத்த பாக்குறீங்களா? பேசுறதுக்கு வாய்ப்பை கொடுக்கணும்ல. சொல்லுங்க, சீக்கிரமா சொல்லுங்க. உங்ககிட்ட வெறும் 5 செகண்ட் மட்டும் தான் இருக்கு. இல்லனா நாங்க விளம்பரத்தை போட்டுருவோம். ஓய், ஓ, நான் கஷ்டப்பட்டு இந்த ஷேருக்குற நாயை உருவாக்கி வச்சிருக்கிறேன். இதுதான் அந்த எக்ஸ்ட்ரீமான பிடிக்க போகுது, பாத்துக்குங்க. சிவா, அந்த எக்ஸ்ரே மேனை நீ தான் ரொம்ப பக்கத்துல பார்த்த. அவன் பார்க்க எப்படி இருந்தான்? நான் அவனை டிவில பாத்திருக்கேன்பா. அவன் பார்க்கிறதுக்கு அப்படியே ஏலியன் மாதிரி இருந்தான். ஆமா, அவன் ஏலியன் தான். மனுஷனால எக்ஸ்ரே மாதிரி பார்க்க முடியாதுல்ல. ஓஹோ, நோ யூடி. அவர் நிச்சயமா ஏலியன்லாம் இல்ல. ஏதோ ஒரு புதுவிதமான டெக்னாலஜியை யூஸ் பண்ணி அவர் தன்னைத்தானே எக்ஸ்ரே மேன் சொல்லிக்கிறாரு. இப்ப நான் என் சைக்கிளுக்கு புது டயர்ஸை போட்டிருக்கேன். இதுல நெருப்பு பிடிச்சாலும் எந்த டேமேஜும் ஆகாது. இது டோட்டலி ஃபயர் ப்ரூஃப். வாவ் சிவா, யூ ஆர் such a genius. அவர் நிச்சயமா திரும்பவும் திருட வருவாரு. அப்போ நான் அவரை கண்டிப்பா புடிச்சிடுவேன். என்கிட்ட ஒரு சூப்பர் பிளான் இருக்கு. கான்ஸ்டபிள், ஏ கான்ஸ்டபிள், மோட்டார் சைக்கிளை வெளியேடு. ஆட பேங்க்ல திருடிக்கிட்டு இருக்கானுங்க. ஏய், ஹேண்ட்ஸ் அப். லட்டு சிங் ஏரியாவிலேயே திருடனா? ஏய், இங்க இருந்து 50 கிலோமீட்டர் தூரத்துல இருக்கிறவங்க கூட திருடணும்னா பயப்படுவான். அங்க இருக்கிற மக்கள் சொல்லுவாங்க திருடாதான்னு. அதையும் மீறி திருடினா லட்டு சிங் வருவாரு. நீ என்னடானா இங்க பட்ட பகல்ல திருடிக்கிட்டு தப்பிக்கலாம்னு நினைக்கிறியா? சாரி லட்டு சிங் சார், நான் இந்த ஏரியாக்கு கொஞ்சம் புதுசு. என்ன அரெஸ்ட் பண்ணாதீங்க ப்ளீஸ். ப்ளீஸ் ப்ளீஸ் என்ன அரெஸ்ட் பண்ணாம விட்டுருங்க. ஏ பாத்தியா கான்ஸ்டபிளே, நாமள பார்த்த உடனே அவன் கண்ணுல ஒரு மரண பயம் தெரியுதுல. சார், நம்ம இது வரைக்கும் முறுக்கையும் போகாத நம்ம பைக்கு அவன் கண்ணில் இருந்து வந்த ஒளி பாட்டத்தை பொச்சுக்குன்னு பறந்துடுச்சு. ஷேரு, ஓ ஷூ 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 ஷூ. சிவா, கொஞ்சம் சீக்கிரமா எக்ஸ்ரே மேன் வந்துட்டாப்பா. நான் உன்னை மட்டும் தான் போ சொன்னேன். என்னை விட்டுட்டு போ. ஏய் ஷேரு, நான் பாவம், என்னை விட்டுட்டு போ. ஐயோ, ஏய் எவன்டா அவன்? இதுல ஏன்டா இவ்வளவு கும்பிய போட்டிருக்கீங்க? ஏய், நீ என்ன இப்படி பைப்பை பிடிச்சி மேலே ஏறுற? நீ டாகி, இப்படி எல்லாம் பண்ணக்கூடாது. ஏய் சொன்னா கேளு, விடு என்ன. அம்மா, என் இடுப்பு. சார், நல்ல வேலை டாகி உங்க மேல விழுந்ததால அதுக்கு அடிப்படல சார். எங்க அந்த திருட? எப்பதான் மேல போறான் சிவா? இந்த பையனுக்கு வேற வேலையே இல்ல, மறுபடியும் வந்துட்டான். அங்கிள், இன்னைக்கு நீங்க தப்பிச்சு போறதுக்கான எல்லா வழியையும் நாங்க பிளாக் பண்ணிட்டோம். இல்ல சிவா, இன்னைக்கு நீ தப்பிச்சு போக முடியாது. மத்தவங்க விஷயத்துல மூக்க நுழைச்சா என்ன ஆகும் இன்னைக்கு நான் உனக்கு அதை தரேன்.
எப்படி சபா எப்படி அங்கிள் உங்க லேசர் பீம்ல அடி வாங்கினா என்ன ஆகும்னு இப்ப உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதை கழட்டி போட்டுட்டு சண்டை போடுங்க அங்கிள். உங்க எல்லாரையும் நான் காலி பண்ணாம விடவே மாட்டேன். சிவா, நாம மறுபடியும் சந்திப்போம். இந்த தடவை நீ பணத்தை என்கிட்ட இருந்து பறிச்சிட்டல்ல, ஆனா அடுத்த தடவை அது நிச்சயமா நடக்காது சிவா. ஒரு பையன், ஒரே ஒரு சின்ன பையன் என்ன அசிங்கப்படுத்திட்டான், கேவலப்படுத்திட்டான். நான் அவனை விட மாட்டேன், இந்த தடவை விட மாட்டேன். இந்த தடவை நான் பேங்க கொள்ளையடிக்க போகல, அந்த பையனுக்கு பாடம் புகட்ட போப்பாரு. பாஸ் சின்ன பையன் தானே பாஸ், விடுங்க பாஸ். நம்ம வேணும்னா வேற சிட்டியை பார்த்துட்டு அங்க போயிடலாமே. முடியாது, நிச்சயமா முடியாது. இந்த சிட்டியை விட்டு நான் அந்த பையனை வெளியே அனுப்பி காட்டுறேன் பாருங்க. ஹலோ லட்டு சிங், நான் தான் எக்ஸ்ரே மேன் பேசுறேன். இப்ப நான் சம்பத்லால் ஜுவல்லர்ஸ கொள்ளையடிக்க வந்துகிட்டு இருக்கேன். எல்லார்கிட்டயும் சொல்லி வை, நான் திருட வர நேரத்துல என்ன யாரும் அங்க டிஸ்டர்ப் பண்ண கூடாது. அப்படி ஏதாவது நடந்துச்சு, இது வரைக்கும் நீ வாழ்க்கையில வாங்காத அடியை என்கிட்ட வாங்குவேன். வேண்டாம் 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 எக்ஸ்ரே மேன், நீங்க அவ்வளவு கஷ்டப்பட்டுலாம் வந்து என்ன அடிக்கவே வேண்டாம், பாத்துக்குங்க. நாங்க வரவே மாட்டேன், வேற யாரையும் வர விடவும் மாட்டேன். நீங்க நிம்மதியாத நகை கடையில கொள்ளை அடிச்சுக்க. அந்த பயம் இருக்கணும். உடனே எல்லாருக்கும் போன் பண்ணி சொல்லிடு. சரி சரி சரி, நீங்க சொல்லிட்டீங்கல்ல, இப்பவே எல்லாருக்கும் நான் சொல்லிடுறேன் பாருங்க. சிவா சிவா, இன்னைக்கு ராத்திரி சம்பத்லால் நகை கடையில நம்ம எக்ஸ்ரே மேன் கொள்ளையடிக்க வரானா. நீ மட்டும் அந்த இடத்துக்கு வந்துடாதப்பா ப்ளீஸ். நீங்க சிவாவா வர வேணாம்னு சொல்றீங்களா இல்ல வான்னு சொல்றீங்களா சார்? அது அது கூப்பிடுறேன் தான் கான்ஸ்டபிள், நான் அவனை கூப்பிடுறேன் தான். அது சிவாவால தான் ஏதாவது பண்ண முடியும். ரொம்ப ஸ்லோ அங்கிள். நீங்க எவ்வளவு நேரம் தான் வெயிட் பண்றது? மறுபடியும் வந்துட்டியா? ஒரு சின்ன பையனா ஒழுங்கா போய் விளையாடுற வழிய பாரு. இதோ வரேன். இன்னைக்கு உன்னால என்ன பிடிக்கவே முடியாது. சிவா சிவா, நாங்களும் பின்னாடி தான் வந்துகிட்டு இருக்கோம். இருங்க இருங்க, எங்க போறீங்க? இப்ப நம்ம சிட்டியை விட்டு தள்ளி வந்துட்டோம். இங்க யாரும் உனக்கு உதவி பண்ண மாட்டாங்க சிவா. இப்போ இங்க நீயும் நானும் மட்டும்தான்.
எப்ப பார்த்தாலும் எனக்கு மட்டுமே ஏன் இப்படி நடக்குது? ஏய், வேண்டாம், என்னோட லேசர் கண்ணாடி. இப்ப உங்ககிட்ட லேசர் கண்ணாடி கிடையாது. இப்பவாவது அது இல்லாம சண்டை போடுங்க அங்கிள். என்ன அங்கிள், இன்னும் கொஞ்ச நேரம் சண்டை போடலாமா இல்ல நீங்க சரண்டர் ஆயிடுறீங்களா? எக்ஸ்ரே மேனாவது சரண்டர் ஆகிறதாவது. இல்ல இல்ல இல்ல, அது நடக்காது. போதும் போதும் போதும், இனிமே வேண்டாம். நான் தோத்துட்டேன், நீ ஜெயிச்சிட்ட. ஈஸ்ட் ஆர் வெஸ்ட், சிவா இஸ் த பெஸ்ட். லட்டு சிங் சார், இப்ப கீழே வாங்க. என்னோட வேலையை நான் முடிச்சிட்டேன். இப்போ நீங்க வந்து எக்ஸ்ரே மேனை உடனே அரெஸ்ட் பண்ணுங்க. சிவா, தாராளமா பண்றேன். அதுக்கு முன்னாடி நீயே அவன் கையில இந்த வேலங்க மாட்டிரு. ஓடி மாட்டிடு. இது ஒரு பாருங்க, எக்ஸ்ரே மேனு இன்னைக்கு சட்டத்தின் பிடியில. இந்த தடவை பக்காவா பிளான போட்டு அவனை இங்க நான் வர வச்சேன். அவன் வந்த உடனே அவனுக்கே தெரியாம அவன் பின்னாடி இருந்து அவன் கைய காலை போட்டு சங்கிலியால காட்டிட்டேன். சார் சார், ஆனா சிவாவும் இங்க தானே இருக்கான். எனக்கு என்ன தோணுதுன்னா, ஒருவேளை எக்ஸ்ரே மேனை பிடிச்சதே நம்ம சிவா தானோ? சிவா ஏன் கூட உதவியா இருந்தா. இன்னும் சொல்லணும்னா அவன் இப்ப ட்ரைனிங்ல இருக்கான், ட்ரைனிங்ல. அதனால நீங்க என் கூட எப்பவுமே அவனை பார்க்கலாம். திருடங்களை பிடிக்கிறது போலீஸோட வேலை. லட்டு சிங்க கையில சிக்கினா சின்ன பின்னமா இருவானுங்க திருட்டு பசங்க. லட்டு சிங்க கொக்கா.